விடியலேற்றும் தீபங்கள் தலைவன் இயேசு சீடர்கள் போருடலாய் மாறும் தூய பலி இது. விடியலேற்றும் தீபங்கள் தலைவன் இயேசு சீடர்கள் போருடலாய் மாறும் தூய பலி இது. தியாக நினைவிலை வாழும் வழி இது, வாழ்வின் பொருளிலை உணரும் மொழி இது. இணைந்திட இறைவன் இல்லம் அழைக்குது. கடலில் கரையும் நதிகள் நாம், கொடியில் இணையும் கிளைகள் நாம். இறைவன் அரசு கனவுடன் இனிதாய் இணைவோம். கடலில் கரையும் நதிகள் நாம், கொடியில் இணையும் கிளைகள் நாம். இறைவன் அரசு கனவுடன் இனிதாய் இணைவோம். ஒரே ஆவி பொழிவதா, ஒரே அழைப்பு பெறுவதா, ஒரே தந்தை பிள்ளையாக மாறும் நாளிது. ஒரே பலியில் இணைவதா, ஒரே உணவை பகிர்வதா, ஒரே குடும்பம் உலகம் என்று மகிழும் நாளிது. ஒரே உள்ளம் தருவதா, ஒரே எண்ணம் எழுவதா, நெஞ்சமே கோயிலாக மலருது. ஒரே உள்ளம் தருவதா, ஒரே எண்ணம் எழுவதா, நெஞ்சமே கோயிலாக மலருது. மண்ணிலே இறைவன் பாதம் தெரியுது. கடலில் கரையும் நதிகள் நாம், கொடியில் இணையும் கிளைகள் நாம். இறைவன் அரசு கனவுடன் இனிதாய் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரினுடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பு இறை மக்களே வணக்கம். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 23ஆம் ஞாயிறு. இன்றைய இறைவாக்கு வழிபாடு கடவுள் பார்ப்பது போல நாம் மற்றவர்களை பார்க்க அழைக்கிறது. ஒன்றை பார்க்க வேண்டும் என்றால் நாம் அதை தெரிவு செய்ய வேண்டும். கடவுள் எல்லாரையும் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் பார்க்கிறார். இந்த பார்வை நமக்கு வரும்போது நம் தெரிதலும் புரிதலும் அகலமாகிறது. கடவுள் மனுக்குலத்தை பார்க்கும்போது அனைவரும் பார்வை பெறுகின்றனர். நம்பிக்கை பார்வை நிறைந்த வாழ்க்கை வாழ வரவேண்டி இவ்வழிபாட்டில் பங்கேற்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு எல்லோருமே நம்மை வழிநடத்திய, நமக்கு அறிவு புகட்டிய ஆசிரிய பெருமக்களை நினைவு கூறுகின்றனர். அவர்கள்தான் நமக்கெல்லாம் ஒளி ஏற்றியவர்கள், வழிகாட்டியவர்கள், வாழ்வுக்கு அர்த்தம் கொடுத்தவர்கள். இன்றைக்கு உயர்ந்த நிலையிலே நாம் இருக்கிறோம் என்றால் அதற்கு அடித்தளமாக இருந்தவர்கள் ஆசிரிய பெருமக்கள். இந்த நாளிலே ஆசிரிய பணி செய்யக்கூடிய அனைவருக்காகவும் நாம் ஜெபிப்போம். அதிலும் குறிப்பாக நம்முடைய பங்கிலிருந்து பல்வேறு பள்ளிகளிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய, கல்லூரிகளிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய
தொழிற்கூடங்களிலே பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இருவாழ் ஆசிரியர்களை நாம் நினைவு கொண்டு அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவர்கள் உடல் உள்ள சுகம் பெற்று தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அருமையான மாணவ மாணவிகளை உருவாக்கக்கூடிய தியாக பணியிலே அர்ப்பண உணர்வோடு பணியாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த நாளிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அவர்களுக்காக நாம் ஜெபிக்கக்கூடிய இந்த நேரத்திலே இந்த திருப்பலியிலே நினைவுகூர வேண்டியவர்கள் மரித்த அல்போன்ஸ் ஜெயராஜ் அவர்களினுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், அலெக்ஸ் செல்வகுமார் தன்னுடைய பிறந்த நாள் நன்றியாக, பாலாஜி நகர் ராஜசேகரன் ஜெசி குடும்பத்திலே மரித்த மகன் வினோகரன் அவர்களினுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக, விண்ணகர் கேல்பர்ட் சேசராஜ் ஜூலி இந்த தம்பதியர் தங்களுடைய 21வது ஆண்டு திருமண நாளை நினைவு கொண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். அதே போல பாலாஜி நகர் ஆக்னல் ஈவ்லிங் இந்த தம்பதியரும் தங்களுடைய 21வது ஆண்டு திருமண நாளை நினைவு கூறுகின்றார்கள். கடந்த 20 ஆண்டுகளாக இந்த தம்பதியர்களை கடவுள் நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார். இனி வருகின்ற ஆண்டுகளிலும் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கவும், நீடிய ஆயுளை பெறவும், நினைத்த காரியங்கள் நடைபெறவும், குடும்பங்களிலே ஒற்றுமை சமாதானம் நிலவவும் வேண்டுதல் பலியாகவும், பாலாஜி நகர் திருமதி ஆரோக்கியமேரி தன்னுடைய 77வது பிறந்த நாளிலே கடந்த 76 ஆண்டுகளாக இவரை கடவுள் நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார். இனி வருகின்ற ஆண்டுகளிலும் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கவும் வேண்டுதல் பலியாகவும், ஜார்ஜ் வியானி குடும்பத்திலே மரித்த மரிய ஆஞ்சலோஸ் அவர்களினுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், டினிட்டி குடும்பத்திலே கடவுள் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த திருவிருந்திலே தகுதியான முறையிலே பங்கெடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் இவைகளை எல்லாம் நினைவு கொண்டு இறை தந்தை இடத்திலே நாம் இப்பொழுது மன்னிப்படைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
ஜெபிப்போமாக. எங்களுக்கு மீட்கும் பிள்ளைகளுக்கு உரிய உரிமையை வழங்கக்கூடிய இறைவா, ஓம் அன்புக்குரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருளும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ள மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பெற்றையும் அளிப்பீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். காது கேளாதோரின் செவிகள் கேட்கும், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35, இறை வார்த்தைகள் 4 முதல் 7a வரை. உள்ளத்தில் உறுதி அற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர். வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். பாலை நிலத்தில் நீரூற்றுகள் பீரிட்டு எழும். வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும். கனல் கக்கும் மணல் பரப்பு நீர் தடாகம் ஆகும். தாகமுற்ற தரை நீரூற்றுகளால் நிறைந்திருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 146. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை, என் நெஞ்சே என் நெஞ்சே நீ ஆண்டவரை நீ ஆண்டவரை போற்றிடு. போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, போற்றிடு. என் நெஞ்சே ஆண்டவரை போற்றிடு, போற்றிடு. என் நெஞ்சே ஆண்டவரை போற்றிடு, போற்றிடு.
வாசகம். ஏழைகளாய் இருப்பவர்களை கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா? திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 வரை. என் சகோதர சகோதரிகளே, மாட்சிமிக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடம் நம்பிக்கை கொண்டுள்ள நீங்கள் ஆள் பார்த்து செயல்படாதீர்கள். பொன் மோதிரமும் பளபளப்பான ஆடையும் அணிந்த ஒருவரும் அழுக்கு கந்தை அணிந்த ஏழை ஒருவரும் உங்கள் தொழுகை கூடத்தினுள் வருகிறார்கள் என வைத்துக் கொள்வோம். அப்பொழுது நீங்கள் பளபளப்பான ஆடை அணிந்தவர் மீது தனி கவனம் செலுத்தி அவரை பார்த்து, தயவு செய்து இங்கே அமருங்கள் என்று சொல்கிறீர்கள். ஏழையிடமோ அங்கே போய் நில் என்றோ அல்லது என் கால் பக்கம் தரையில் உட்கார் என்றோ சொல்கிறீர்கள். இவ்வாறு உங்களுக்குள்ளே வேறுபாடு காட்டி தீய எண்ணத்தோடு மதிப்பிடுகிறீர்கள் அல்லவா? என் சகோதர சகோதரிகளே, நான் சொல்வதை கேளுங்கள். உலகின் பார்வையில் ஏழைகளாய் இருப்பவர்களை நம்பிக்கையில் செல்வர்களாகவும் தம் மீது அன்பு செலுத்துபவருக்கு வாக்களிக்கப்பட்ட அரசை உரிமை பேராக பெறுபவர்களாகவும் கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா? ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 7 திருவசனங்கள் 31 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசு தீர்ப்பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்பொழி பகுதி நடுவே வந்து கலிலேயா கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி, எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள்
அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாய் யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதவர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதர சகோதரிகளே, ரோசி அவள் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி. படுசுட்டி, ரொம்ப அழகானவள், அறிவுத்திறன் அதிகமானவள். பல விளையாட்டு, படிப்பு, கலை நிகழ்ச்சிகள் என்று எல்லாவற்றிலுமே முதல் மாணவிதான். ஆனால் அதிகமாக பேசக்கூடியவள், பேசிக்கொண்டே இருப்பாள். அவளுடைய தோழிகள் கூட அவளுக்கு பட்ட பெயர் வைத்து கூப்பிடுவார்கள். ஆனால் அதை பற்றியெல்லாம் அந்த மாணவி பொருட்படுத்த மாட்டார். காலாண்டு தேர்வு முடிந்த பிற்பாடு விடைத்தாள்கள் எல்லாம் திருத்தப்பட்டு புரோகிரஸ் ரிப்போர்ட் கார்டு கொடுக்கப்படுகின்ற போது அந்த மாணவியினுடைய வகுப்பு ஆசிரியை எழுதுகிறார் அவருடைய தந்தைக்கு, உங்களுடைய மாணவி படிப்பிலே கெட்டிக்காரி, ஆனால் அதிகமாக பேசுகிறார், கொஞ்சம் கண்டித்து வையுங்கள். திரும்பவும் அந்த புரோகிரஸ் ரிப்போர்ட் கார்டை கொண்டு போய் ஆசிரியரிடத்திலே திரும்பவும் எல்லா மாணவிகளும் ஒப்படைக்கிறார்கள். அதில் இந்த ரோசியினுடைய அந்த ரிப்போர்ட் கார்டை எடுத்து அந்த ஆசிரியை பார்க்கிறார். அதிலே தந்தையானவர் கையொப்பமிட்டு அதற்கு கீழே எழுதுகிறார், ரோசி எவ்வளவோ பரவாயில்லை, அவருடைய அம்மாவை வந்து பாருங்கள், தளதெறிக்க ஓடிவிடுவீர்கள். அதாவது பேச்சு திறன் இல்லை, பேச்சு திறன் குறைபாடு என்று சொல்வது மட்டுமல்லாமல் அதிகமாக பேசுவதும் தேவையற்ற விஷயங்களை பேசுவதும் கூட இந்த பேச்சு திறன் குறைபாடு. ஒரு கணவர் தன்னுடைய மனைவி அதிகமாக பேசுகிறார் என்ற ஒரு குறைப்பட்டுக் கொண்டு இருக்கிறார். ஒரு நாள் வாரப்பத்திரிகை வருகிறது, அதை எடுத்து தன்னுடைய மனைவியிடத்திலே சொல்கிறார். அந்த வாரப்பத்திரிகையிலே ஒரு தரவு போடப்பட்டிருக்கிறது. என்னன்னா, ஒரு நாளைக்கு சராசரியாக பெண்கள் 20,000 வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார்களாம். ஆனால் ஆண்கள் 10,000 வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார்களாம். அப்ப இதை காட்டி, பாத்தியா, நீங்க எங்களை விட 1 மடங்கு அதிகமாக வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள், உபயோகிக்கிறீர்கள் அப்படின்னு சொன்ன போது அந்த மனைவி சொன்னாலா, என்ன சொல்றீங்க? ஆமா, நாங்க எது சொன்னாலும்
உங்க மரமண்டைக்கு உரைக்க மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. அதனாலதான் திரும்பவும் நாங்க சொல்ல வேண்டி இருக்கிறது. அதனாலதான் நாங்க உங்களை விட ஒரு மடங்கு கூடவே நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். அதற்கு கணவர் சொன்னாரா, என்ன சொன்ன, திரும்பவும் சொல்லு. கேட்டல் குறைபாடு என்பது மற்றவர்கள் சொல்லுகின்ற விஷயங்களை நன்றாக கவனிக்காமல் இருப்பதும், கவனத்தை சிதறவிடாமல் இருப்பதும் கூட இந்த குறைபாடு. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு ஆண்டினுடைய 23ஆம் ஞாயிறு, மார்க்கு நற்செய்தி 7வது அதிகாரம் 31 37 வரை நமக்கு நற்செய்தியாக கொடுக்கப்பட்டதை வாசிக்க கேட்டோம். அந்த நற்செய்தியில திக்கி பேசக்கூடியவரும், வாய் பேச முடியாத, காது கேட்க முடியாத ஒரு மனிதனை நல்ல அற்புதமாக சுகத்தை கொடுத்த ஒரு அதிசயமிக்க ஒரு செயலை இயேசு செய்ததாக நாம் வாசிக்க கேட்டோம். அப்படின்னா இது நமக்கும் பொருந்தும். இதை எப்படி நமக்கு பொருத்தி பார்ப்பது? எனக்கு காது நல்லா கேட்குது, நல்லா பேச முடியுது. அப்படின்னா இந்த மார்க்கு நற்செய்தி 7வது அதிகாரம் 31 37 வரை சொல்லப்பட்ட அந்த நிகழ்ச்சி எனக்கு பொருந்தாது என்று உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கு நிறைய காரியங்களை நாம் கேட்கிறோம், கெட்ட காரியங்களை, கெட்ட வார்த்தைகளை நாம் பேசுகிறோம். நல்லதை செய்ய, நல்லதை சொல்ல, உண்மையை வெளிப்படுத்த நாம் மறந்து விடுகிறோம். தீய வார்த்தைகளை எல்லாம் நம்முடைய காதுகளால் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய வார்த்தையை நம்முடைய காதுகளிலே கேட்டு வாழ்வாக்குவதற்கு முயற்சி செய்ய நாம் முடக்கப்பட்டிருக்கிறோம். இவைகளெல்லாம் இந்த பேச்சு குறைபாடு, கேட்டல் குறைபாடுதான். அப்படின்னா இன்றைய நற்செய்தியிலே சொல்லப்பட்ட கலிலேயா கடற்கரையிலே நின்று கொண்டிருந்த இந்த மாற்றுத்திறனாளி, அவரை போலத்தான் நாமும் நின்று கொண்டிருக்கிறோம். எனவேதான் நமக்கு திறக்கப்பட வேண்டியது நம்முடைய வாழ்வு பாதை. நம்முடைய வாழ்விலே மாற்றப்பட வேண்டியது நம்முடைய செயல்பாட்டு சிந்தனைகள். நமக்கு திறக்கப்பட வேண்டியது இதய கதவுகள். எனவேதான் இயேசு இன்றைய நற்செய்தியிலே எப்பத்தா திறக்கப்படு அப்படின்னு சொன்னார். இயேசுவினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற போது நிறைய பேருக்கு அவர் குணம் கொடுத்தார். அவருடைய குணம் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளிலே நாம் பார்த்தோம் என்றால் பல காரியங்கள் அதிலே வெளிப்படுத்தப்படுகிறது. இதுல பார்த்தோம் சொன்னா பல கோப்புகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு சில பகுதிகளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் நற்செய்தி 5வது அதிகாரம் 8வது வசனத்துல இயேசு தன்னுடைய வார்த்தையாலே குணம் கொடுப்பார். திமிர்வாதக்காரன் அவனை பார்த்து சொல்லுவார், எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு போ அப்படின்னு சொல்லுவார். உடனே சுகமாயிடும். அவன் எழுந்து படுக்கையை தூக்கிக்கிட்டு போயிட்டு இருப்பான். இயேசு போகாமலேயே, அருகாமையில் செல்லாமலேயே தூரத்திலே இருந்து கொண்டு குணத்தை கொடுப்பார். மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 8வது வசனத்துல நூற்றுவர் தலைவர்களுடைய மகனுக்கு குணம் கொடுக்கக்கூடிய நிகழ்வு.
ஆண்டவரே இயேசுவே, என்னுடைய இல்லத்தில் வர நான் தகுதியற்றவன். ஆனால் நீ அங்கேயே இருந்து கொண்டு ஒரு வார்த்தையை சொல்லு, என்னுடைய மகன் குணமடைவான். அவர் வார்த்தையை சொல்லுவார், குணமடைந்து விடுவார். அதே போல இயேசு தொட்டு குணப்படுத்துவார். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 8வது வசனம். அதுல நாம பார்க்கும்போது அங்க பேதுருவினுடைய மாமியார் அவருக்கு குணம் கொடுப்பார். என்ன செய்வாரு? இவர் போய் தொடுவார். அப்படி தொட்டு குணம் கொடுப்பதை அங்கே கொடுப்பார். உடனே பேதுருவினுடைய மாமியார் எழுந்து சுகமாயி பணிபுடை செய்வார். மார்க்கு நற்செய்தி 5வது அதிகாரம் 28வது வசனத்துல நாம பார்க்கும்போது மற்றவர்கள் தன்னுடைய ஆடையை கூட தொடுவதற்கு அனுமதி கொடுத்து சுகத்தை கொடுப்பார். இரத்த போக்குடைய அந்த பெண்ணானவள் இயேசுவினுடைய ஆடையை தொட்டாலே நான் குணம் பெறுவேன் அப்படின்னு சொல்லி குணம் பெறுவார்கள். இதெல்லாம் விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனா இன்றைய நற்செய்தியிலே சொல்லப்பட்ட இந்த திக்குவாயினுடைய அந்த நிகழ்வு, சுகமாக்கக்கூடிய நிகழ்வு, நமக்கு பல அடுக்கு அர்த்தங்களை நமக்கு கொடுக்கிறது. இன்றைக்கு நாம் திருவருட்சாதனங்களை எல்லாம் பயன்படுத்துகிறோம் என்றால் எல்லா திருவருட்சாதனங்களினுடைய முன் உதாரணமாக, அடையாளமாக இன்றைய நற்செய்தி நமக்கு வருகிறது. திருவருட்சாதனத்தில் நாம மேட்டர் அண்ட் ஃபார்ம், பொருள் வாய்ப்பாடு வார்த்தை ரெண்டையுமே பயன்படுத்துறோம். ஞானஸ்தானத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் கொடுப்பது, ஞானஸ்தானத்தை எடுத்துக்கலாம், பொதுமுக அடையாளம் திருமுழுக்கு. அதுல மேட்டர் அப்படின்னு சொன்னா பொருள் என்னவாக இருக்கிறது? தண்ணீர். அதே ஃபார்ம் அப்படின்னு சொல்லும் போது வார்த்தை. ஒரு குழந்தையினுடைய பெயரை சொல்லி தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன். எல்லா அருள் அடையாளங்களிலும் இந்த ரெண்டும் கட்டாயமாக இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஞானஸ்தானம் கொடுக்கும் போது குருவானவர் ஒரு ஜெபத்தை சொல்லி நாவையும் அதே நேரத்தில் காதையும் அவர் தொடுவார். நாவினால் அறிக்கையிட வேண்டும், காதால் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட ஒரு நிலையில எல்லா அருள் அடையாளங்களும் நமக்கு கடவுளினுடைய அருளை திறந்து கொடுக்கிறது. கடவுளால் நாம் திறக்கப்படுகிறோம், நம்முடைய வாழ்வு திறக்கப்படுகிறது. எனவே இந்த வாழ்விலே நாம் பெறக்கூடிய இந்த அருளும் கடவுளினுடைய ஆற்றலும் நமக்கு இந்த திருவருட்சாதனங்கள் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை இந்த ஒரு நிகழ்வின் வழியாக அடையாளமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அன்புமிக்கவர்களே, அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்வு திறக்கப்பட வேண்டும், இறை அருளால் நிரப்பப்பட வேண்டும், நம்முடைய இதயமும் திறக்கப்பட வேண்டும். ஒரு ட்ரெயினுக்காக ஒரு இளைஞன் ஓடுகிறான். அவனிடத்தில் ஒரு பெட்டி இருக்கிறது. அந்த பெட்டியை வைத்துக் கொண்டு அவன் ஓடி ட்ரெயின்ல ஏறி அமருகிறான். எதிரே ஒரு வயதானவர் அந்த இளைஞனை பார்க்கிறார். அப்பொழுது அந்த பெட்டியை காட்டி அவன் சொன்னான், இது காலணி, இந்த செருப்பை
நான் இந்த ஒரு ஏரியாவில் தான் நான் வாங்கினேன், ஏன்னா இது புதுசு, இது வேற இடத்துல கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அவன் பிரித்து காட்ட பார்க்குறான். அந்த நேரத்தில் அது ஜன்னல் வழியாக தவறி ஒரு செருப்பு கீழே விழுந்து விடுகிறது. உடனே இன்னொரு செருப்பையும் தூக்கி கீழே வீசிடுறான். அதற்கு அந்த பெரியவர் சொன்னாரு, என்னப்பா இந்த காரியத்தை செஞ்சுட்ட அப்படின்னு சொன்னபோது அந்த இளைஞன் சொன்னார், வெளியே தவறவிட்ட செருப்பை எடுக்கக்கூடியவனுக்கு எந்தவித பிரயோஜனமும் இல்லை. ஒருவேளை இந்த ஒரு செருப்பை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா எனக்கும் பிரயோஜனம் இல்லை. அதனால அந்த ரெண்டையுமே எடுத்து பயன்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் சொன்னான். இங்கேதான் அவனுடைய இதய கதவு திறக்கப்பட்டது. இன்றைக்கு மனிதர்கள் மூடிய உள்ளம் கொண்டவர்களாக வாழுகிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தால் என்ன, நான் மட்டும் வாழ வேண்டும் என்ற ஒரு சுயநலம் இன்றைக்கு மனிதர்களிடத்திலே அதிகமாகிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கடவுளால் தொடப்பட வேண்டும். கடவுளினுடைய உமிழ் நீரால் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். கடவுளினுடைய அந்த ஆற்றலால் நாம் புனிதப்படுத்தப்பட வேண்டும். அப்படி புனிதப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்வை எந்த ஒரு மனிதன் வாழுகிறானோ அவன்தான் கிறிஸ்துவை அறிவிக்கக்கூடிய, கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய மனிதனாக மாறுகிறான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எல்லா மனிதர்களும் வாழ வேண்டும் என்ற ஒரு மகத்தான செய்தியைத்தான் இன்றைய நற்செய்தியும் இன்றைய முதல் வாசகம் எஸ்ஐயா தெளிவாக மெசியாவினுடைய வருகையிலே எவைகளெல்லாம் நடக்கும் என்பதை அவர் அறிவுறுத்துகிறார். ஆக மெசியாவினுடைய வருகை காது கேளாமல் இருக்கக்கூடிய மனிதர்கள் காதால் கேட்கக்கூடிய திறனை பெறுகிறார்கள். வாய் பேச முடியாத மனிதர்கள் வாய் பேசக்கூடிய, நன்றாக சரளமாக பேசக்கூடிய ஆற்றலை பெறுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு புதுமைகளை எல்லாம் மெசியா உன்னுடைய வருகையின் போது நடக்கும் என்று எஸ்ஐயா அறிவுறுத்துகிறார் என்றால், அப்படிப்பட்ட வாழ்வுக்கான தடைகளை இந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் வாழாத போது நாமும் முடமாக்கி போனோம். நாமும் நம்முடைய வாழ்வும் ஊனப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஊனப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை கடவுள் தன்னுடைய திறப்பால் நமக்கு அருளை கொடுக்கிறார் என்றால், அந்த அருளுக்கு ஏற்ற வகையிலே இந்த சமூகத்திலே வாழக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும் என்பதே இன்றைய வாசகங்கள் சுட்டிக்காட்டுகின்ற பாடம். ஆமென். இயேசுவை உறுதியாய்
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நம்மை எல்லாம் படைத்து காத்து கண்ணின் மணி போல வழி நடத்துகின்ற அந்த கடவுளிடத்திலே நம்முடைய மன்றாட்டுக்களை இந்த நேரத்திலே சமர்ப்பிப்போம். இறைவா, தேவையில் வலுவற்ற நிலையில் துணையற்ற நிலையில் வாழும் எம் சகோதர சகோதரிகளின் தேவைகளை நிறைவேற்ற எங்கள் புற மற்றும் அகக்கண்கள் திறக்கப்பட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, உம் இடத்தை எங்கள் வாழ்வில் பிடித்து கொண்ட எம் மூல பழக்க வழக்கங்கள், பிறழ்வான வாழ்க்கை நிலைகள் என்னும் சிலைகளை நாங்கள் உடைத்தெறிய வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, அன்பு புறக்கணிக்கப்பட்ட நிலையில் வாழும் முதியவர்கள், எளியவர்கள், நோயுற்றவர்கள், அனாதைகள், தெருவோரச் சிறார்கள், சிறைகளில் வாடுவோர், நாடு கடத்தப்பட்டோர் அனைவரும் அன்பை பெற அவர்களை நோக்கி எங்கள் எண்ணங்கள் எழுப்பப்பட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, உம் வார்த்தையை வாசிக்கும், அதன்படி வாழும், அது விடுவிக்கும் சவால்களை ஏற்றுக்கொள்ள உம் திரு அவை தயாராக இருந்து இந்த உலகம் உம் அன்பின் இதயத்தில் குடிகொள்ள பாடுபட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாக அந்த ஆண்டவரிடத்தில் எடுத்துச் செல்லுவோம். ஜெபிப்போமாக. அன்பு தந்தை இறைவா, இது உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் அனைவரும் தந்தைக்குரிய பாசத்தோடு உம்மிடத்தில் சமர்ப்பித்திருக்கின்ற இந்த மன்றாட்டுகளை எல்லாம் கனிவுடன் நோக்கி இவர்களை பெற்றுத்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதுபுரு பெறுவது போல். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதுபுரு பெறுவது போல். அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் வளர்ந்திட உயிர் தருவோம். அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்படி எல்லாம் வல்ல தந்தையாகிய உனக்கு என்பதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உண்மையை காணிக்க வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூயமறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவன்
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கும் அது இறையன்பின் ஆதரவை அளிக்கின்றேன். மேலும் மனிதனுடைய சாகுந்தன்மையை பிடிபோக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு நடைபெற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றேன். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களினுடைய அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுனைய காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி ஒன்றாக அக்கடித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளில் கடவுளும் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் ஆகியவை எங்களுக்கு மறுமணமாக அவர் பாடுபட உளப்படைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தை விடுத்து மக்கள் நன்றி செலுத்தி தம் சுடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இந்த இரத்தம் பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவினுடைய இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தை இமைப்படிக்கக்கூடிய கிண்ணத்தை உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு நினைவுமாக்க நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளுகின்ற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு உமது திருமுக ஒளியிலும் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இறந்தோராகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவே புகழ்ந்தேத்தும் வரமுறை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் வெற்றி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை எல்லாம் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணர்வுகளை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம்.
எமக்கு அமைதி அருள். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்து கழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என்னிடத்தில் எடுத்து நான் தகுதியற்றவன். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்தியம் வாழ்வளிப்பதாக. தாயாக அன்பு செய்யும் இறைவா, என் வாழ்விலே ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தேன் வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, பின்னும் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே. பிஞ்சு நெஞ்சம் அழைத்தது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தேன் வாழ்வில் ஒளியேற்றவா. உன்னன்பு சாரலில் நனைந்தாலே போதும், இன்னல்கள் நீங்கிடுமே. உன் சுவாசக்காற்றில் கலந்தாலே போதும், பின்வாசல் அடைந்திடுமே. நான் என்றும் உன் சாயல்தானே, உன் கோயில் குடிகொள்ள நீவா. நான் என்றும் உன் சாயல்தானே, கோயில் குடிகொள்ள நீவா. தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தேன் வாழ்வில் ஒளியேற்றவா. திருமண ஓடை புத்தூர் பங்கு குமர நகரை சார்ந்த வின்சென்ட் நம்பிக்கை ரோஸ் இவர்களுடைய மகன் ஜோசப் வினோத்துக்கும், நம்முடைய பங்கு பிரகாஷ் நகரை சார்ந்த ஆண்டனி என்ற ஆறுமுகம் சில்வியா இவர்களுடைய மகள் யாழினிக்கும் இது மூன்றாவது ஓடை. நம்முடைய பங்கு அம்மநகர் ரஹமதுல்லா ஜாஜால் இவர்களுடைய மகன் ஷேக் சதாம் ஹுசைன் என்ற சாமுக்கும், நம்முடைய பங்கு ஈஸ்வரி நகரை சார்ந்த ஜோசப் நெல்சன் லூயிஸ் மேரி இவர்களுடைய மகள் ஜாய் கிளாராவுக்கும் இரண்டாவது மூன்றாவது ஓடைகள் சேர்த்து வாசிக்கப்படுகிறது. நம்முடைய பங்கு பாலாஜி நகர் அகஸ்டின் பாண்டியன் ஆரோக்கிய செல்வி அஜந்தா இவர்களுடைய மகன் வீமல் ஆண்டனிக்கும், கள்ளக்குடி பங்கு கள்ளக்குடியைச் சார்ந்த
ஜெயசீலன் செல்வராணி இவர்களுடைய மகள் ஜோஸ்லின் ஆஷாவுக்கும் இது 3வது ஓலை. இலுப்பூர் பங்கு இலுப்பூரை சார்ந்த லூர்துராஜ் செலின் ஆல்பர்ட் ராணி இவர்களுடைய மகன் லியோ ஆரோக்கியராஜுக்கும், நம்முடைய பங்கு உபகாரமாதா கோவில் தெருவை சார்ந்த செபாஸ்டின் லில்லி மேரி இவர்களுடைய மகள் ஆரோக்கிய ஜெயப்பிரியாவுக்கும் 2வது 3வது ஓலைகள் சேர்த்து வாசிக்கப்படுகிறது. நம்முடைய பங்கு விண்ணகரை சார்ந்த மார்டின் லூயிஸ் சகாயமேரி இவர்களுடைய மகன் வேளாங்கண்ணி பாபுவுக்கும், லால்குடி பங்கு கீழ கிருஷ்ணபுரத்தை சார்ந்த ஜான் கென்னடி ஜூலியட் மேரி இவர்களுடைய மகள் சர்மியாவுக்கும் 3 ஓலைகளும் சேர்த்து வாசிக்கப்படுகிறது. இந்த திருமண ஓலைகளில் ஏதாவது விக்கணங்கள் இருந்தால் பங்கு தந்தை அணுகி சொல்ல வேண்டியது பங்கு மக்களாகி உங்களுடைய கடமை. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையான விண்ணக விருந்தாலும் ஓம் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவு அளித்து வாழ்விக்கின்றேன். எவ்வாறு உம்முடைய அன்பு திருமகன் அளிக்கும் அவருக்குடையான் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மேல் கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசியை வழங்கி மீட்பினுடைய ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக. நம்பிக்கை போதனையானவர் என்று உங்களுக்கு ஓட்டமளித்து புனித செயல் வரைவதில் நீங்கள் இணைத்திருக்கச் செய்வாராக. அமைதியே அன்பு ஆகியவற்றினுடைய வழியை அவர் உங்களுக்கு காட்டி தம்மை நோக்கி நீங்கள் வரச் செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இதய கதவுகள் என்றுமே திறக்கப்பட சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. பிள்ளை என்றும் வாழ நல்லது எல்லாம் தருவார். பிள்ளை என்றும் வாழ நல்லது எல்லாம் தருவார். அவள் உள்ளம் என்றும் மகிழ உண்மை வழியில் நாம் நடப்போம். தாயின் வழிதான் உலகம், அவள் தாழை பணிந்திடுவோம். தாயின் வழிதான் உலகம், அவள் தாழை பணிந்திடுவோம். அவள் சேரில் வழிதான் போற்றும், நம் சேசுவை தொழுதிடுவோம். அவள் சேரில் வழிதான் போற்றும்,
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே